எப்படி பல நேரத்துல அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், எப்படி நான் நல்லா ஆராதிக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி இந்த அருவருப்புல போய் இருக்கிறேன்? சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி சிலர் என்னன்னா, இவங்க சர்ச்சுக்கும் போறாங்க, இங்கேயும் வராங்க, அங்கேயும் போறாங்க, இங்கேயும் வராங்க. அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா நம்மை தேவன் ஏற்படுத்தினதே அவருக்கு மகிமைக்காக. ஜனங்கள் அதை செய்ய தவறின போது அல்லது உணர்வில்லாத, ஏன்னா தேவன் என்று அறியாதவர்கள் மகிமைப்படுத்தலைன்னா அவங்களுக்கு தெரியல. இது நாம் அவர் யார் என்பது நமக்கு தெரியும். அவரிடத்திலிருந்து பரம இவை ருசி பார்த்தவர்கள் நாம, அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள் நாம, பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி இல்லாத நம்மள, ஆமேன் ஆமேன், ஒவ்வொரு இஸ்ரவேலர்களுக்கு மேல அந்தந்த கோத்திரத்தின் கொடி, நம்ம மேல அவரே கொடி. அந்த கொடிக்கு பேர் தான் நேச கொடி. எவ்வளவு பாராட்டி இருக்கு, எவ்வளவு தேங்க்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா, எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கணும் தெரியுமா. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் எல்லாரும் சேர்த்து பாடுங்க பார்க்கலாம். ஆமென். கணக்கில்லா நன்மைகள் கருத்துடன் பாடி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போ. ஆமென். அதாவது இல்லாதவைகளை குறித்த 1000 கவலைகள் நமக்குள் இருக்குமானால், இருக்கிறவைகளை குறித்த 10,000 ஸ்தோத்திரங்கள் நமக்குள்ள இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நிறைய காரியங்கள் இல்ல, 1000 இல்ல, ஆனா தேவன் நமக்கு செய்யாததை விட செய்தது ஏராளம். நீங்க அதனால செய்தவைகளுக்கு முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, செய்யாதவைகளை குறித்து அப்புறம் கலக்கப்படுங்க. அதனாலதான் ஆண்டவர் நீ என்னதான் கலங்கினாலும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபம் முதல்ல. நான் உனக்கு நிறைய செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே எனக்கு முதுகு வலிக்குது, ஆண்டவரே உன்னை முதுகு வலிக்குதுன்னு சொல்ல வைக்கிறேன் பாரு, அதுக்கு ஒரு கிருபை. எத்தனை பேர் அதை கூட சொல்ல முடியாம சொல்லிட்டு இருக்கிறான். உன்னை வாயை திறந்து முதுகு வலிக்குன்னாவது பெங்களூர்ல ஒரு தேவ மனிதர், அவர் மகிமையில் இருக்கிறார். அவங்க சர்ச்சில் மீட்டிங் போயிருக்கும் போது அவரை குறித்து என்னுடைய தகப்பனாருடைய நண்பர் அவரை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய மகன், அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க அதாவது அந்த போதகருக்கு சுகர்ல ஒரு கால் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இவர் நார்த் இந்தியா மிஷன் ட்ரிப் பிளான் பண்றார். அப்போ போய் பையன் கேட்கிறாராம், அப்பா ஒரு கால் இல்ல, அப்ப முந்தி நீங்க ஓடுனீங்கப்பா, ஓகேப்பா, இப்போ ஒரு கால் இல்லப்பா. இவர் சொல்றாரு, ஒரு கால் இருக்குல்லப்பா. ஆமே, ஆண்டவர் 2 கால் எடுக்க அலோவ் பண்ணல. அதாவது ஒருத்தங்க அவர்கிட்ட இல்லாததை பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு கால் இல்லாத பக்கம் பார்க்கல, இருக்கிற பக்கம் பார்க்கிறாரு. போடு டிக்கெட்ட. நம்மை தேவன் அனுபவிப்பதற்கு மட்டும் அழைச்சிட்டு வரல, ஆராதிப்பதற்கு அழைத்து. ஜனங்கள் இதை தவறுறாங்க. ஆண்டவர் இதை அவங்களுக்கு புரிய வைப்பதற்காக அநேக உவமைகள், அநேக காரியங்களை வைத்து எரேமியாவை கொண்டு பேசுகிறார். இந்த எரேமியா புத்தகத்தில் படிக்க சொன்ன எத்தனை படிச்சீங்கன்னா தெரியல. அதுல 3 காரியங்களை இன்னைக்கு செய்தியாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 3ஐயும் சொல்லி விடுகிறேன். 1 கச்சை, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கச்சைனா பெல்ட், கச்சை. 2 கலசம், சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. கலசம் சொல்லு. கலசம்னா ஜார், கிளே ஜார், ஓகே, மண்பாண்டம். 3 களிமண், சொல்லுங்க பார்க்கலாம். களிமண். 3ஐயும் சொல்லுங்க சத்தமா. எனக்கு கவசம்லாம் கேட்டு, கச்சை,
கலசம் களிமண். இது ஜனங்களுக்கு புரிய வைப்பதற்காக எரேமியாவை கொண்டு, தீர்க்கதரிசியை கொண்டு சில செயல்களை செய்ய வைக்கிறார். ஆமென். இந்த கச்சை எரேமியா 13வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதனுடைய 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் என்னை நோக்கி நீ போய் உனக்கு ஒரு லினன் பெல்ட், சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி வார்த்தையின்படியே, தேவ சித்தத்தின்படியே, தேவனுடைய தீர்மானத்தின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன். இப்போ ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். இதுவரை எரேமியா பெல்ட் கட்டினதே கிடையாதா? அவங்க போடுற அங்கிக்கு கண்டிப்பா எதை கட்டி இருக்கணும் தெரியுமா? கச்சை கட்டி இருக்கணும். அப்படின்னா இப்ப ஆல்ரெடி எரேமியா ஒரு கச்சை கண்டிப்பா கட்டி இருப்பா. அவங்க வஸ்திரத்துல அந்த கச்சை என்பது இருக்கும் எப்பவுமே. ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றார், நீ போய் அதை வாங்கு, ஒரு கச்சையை வாங்கு அப்படிங்கிறார். ஆல்ரெடி இருக்குல்ல ஆண்டவர், ஆல்ரெடி இருக்கிறாங்க இஸ்ரவேலர். துதிக்கிற யூதா கோத்திரத்தார் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஆராதிக்கிற லேவி கோத்திரத்தார் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க ரெடியா இருந்தோம். எதுக்கு இன்னொரு கச்சையை அவர் வாங்கணும்? ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி, தேவ தீர்மானத்தின்படி இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டென்று சொல்லி இஸ்ரவேலருக்கு மட்டும் மரிக்காமல் முழு மனுக்குலத்துக்கும் மரித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம்.